போனை விட்டு போறீங்க? ஆண்டி மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்ணாடி துகள்கள் கண்ணுக்குள்ள போயிடுச்சு. ஐயோ கடவுளே. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். என்னால மத்தவங்க ஹெல்ப் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுல்ல. உனக்கு எதுவுமே ஆகாது மனோஜ். சிறகடிக்க ஆசையில மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவருடைய கண்ணில் கிளாஸ் பீஸ் எல்லாம் குத்தி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். கண் பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்து வர டெஸ்ட்டு எடுத்த அப்புறம் தான் தெரியும் அப்படின்றத டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு மொத்த குடும்பமும் ஆடி போயிடுறாங்க. எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மனோஜும் இருந்துக்கிட்டு நான் இனி யாருடைய ஹெல்ப் இருந்தால் தான் நான் ஏதாவது பண்ண முடியும்ல அப்படின்ற மாதிரி ரோஹிணி கிட்ட ஃபீல் பண்ணுறாங்க. ரோஹிணியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உனக்காக கண் தானம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அம்மாவுக்கு பிடிக்காத பிள்ளையா வெறுக்கிற பிள்ளையா முத்து இருந்தாலும் தன்னுடைய அண்ணனுக்காக கண்தானம் பண்ணுறதுக்கு முன் வராரு. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா உயிரோட இருக்கிறவங்க யாருமே கண்தானம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட் எடுத்த பிறகு நம்ம என்னன்னாலும் முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க.